இது வரைக்கும் தவறான விஷயங்களில் முன்னேற்ற பாதையை நாம் எடுத்து வச்சுருந்தோம். எல்லாமே டஃப்பாகவே இருந்தது பாருங்கள். தடை 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 என்று சொல்லியிருந்து பாருங்கள். மொத்தமே தடைகள் அனைத்தும் உடைந்து உங்களுக்கு படிக்கட்டாக மாறப்போகுது. அதுவே உங்களுக்கு படிக்கட்டாக மாறி உங்களுக்கு பெரிய உயர்வான இடத்துக்கு எடுத்து செல்லப்போகுது. அதுக்கு சனி பகவான் ஒருவரே போதுமானது. வேறு எந்த கிரகமும் கொடுக்க தேவையில்லை சுவாமி, வேறு எந்த கிரகமும் தேவையில்லை. அவர் ஒருவரே போதும். நம்ம ராசிநாதனே 3ஆம் இடம், வண்டி வாகன சேர்க்கை, நிலபுலம் சேர்க்கை, விவசாய பிரச்சனையில் ஒரு பெரிய ப்ராப்ளமான விஷயங்கள் எல்லாமே கலைந்து செல்ல போகுது. வீடு, வண்டி, வாகனங்கள், போக்குவரத்து, மனைவி சார்ந்த விஷயம், குழந்தை பாக்கியம், திருமண பந்தம் எல்லாமே கைகூடக்கூடிய காலம் மகர ராசிக்கு வரும். ஃபேமிலியில் ஒதுக்கப்பட்டிருந்தவங்க அனைவருக்கும் இனிமேல் ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அமைப்பு. இப்போ பிரிந்திருந்த உறவுகள் 5 ஆண்டுகள் பிரிந்தவங்க கூட இந்த ஏப்ரல் மாதம் தேடி வந்துடுவாங்க. திருப்பியும் என்னன்னே தெரியல, திடீர்னு பார்த்தா சேர்ந்துட்டாங்க ஐயா. பேசாமல் இருந்தவங்க கூட பேசுகிறாங்க சுவாமி. எனக்கு இது அதிசயமாகுது, அபூர்வமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குதுன்ற மாதிரி அந்த ஆச்சரியப்படக்கூடிய தன்மைகள்லாம் இந்த மாதத்தில் நிறைய மாற்றங்கள் கிடைக்க போகுது. வங்கி சார்ந்த விஷயத்தில், லோன் சார்ந்த விஷயங்கள், தந்தையாருக்கும் நம்மளுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு, தந்தையார் சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை எல்லாமே பிளாக் ஆகிட்டுருக்கு. அதில் எதனா கிடைக்குமா கிடைக்காதா, எதிர்பார்த்திருந்த வேலைகள் அனைத்தும், தடையான வேலைகள் அனைத்தும் இனிமேல் சூடுபிடித்து செல்லக்கூடிய அமைப்பு. பிரிந்திருந்த உறவுகள் சேரக்கூடிய காலம், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய காலம். செலவீனங்கள் அதிகரித்தாலும் அது நன்மை தரக்கூடிய செலவீனங்களாக இருக்கும். தொழில் சேவை கண்டிப்பாக இருக்கும். தொழிலுக்கான வேலைகள் கண்டிப்பாக விரைவாக நடைபெறும். வீடு கட்டலுங்க, வீடு கட்டாமல் நின்று போச்சு, எல்லாமே கட்டின வீட்டை நான் கிரகப்பிரவேசம் போக முடியல நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு தெரியாமல் நாம் இந்த திக்குமுக்காடுவோம். என்னென்ன சுப நிகழ்ச்சிகள் நம்மளுக்கு தடையாக இருந்ததோ இவை அனைத்தையும் மகர ராசிக்காரங்க டக்கு 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 டக்குன்னு முடிச்சுட்டு வெளியே வருவாங்க. எனது அன்புள்ளம் கொண்ட மகர ராசி நேயர்களே, மகர ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் 1/4/2025 முதல் 30/4/2025 வரைக்கும் என்னென்ன கொடுக்க போகுது. கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம், ஒரு 7.5 சனியை முடித்ததுக்கான அமைப்பு இந்த மாதமே அவங்களுக்கு தெரியும். ஏன்னா மார்ச் 29 திருக்கணிதப்படி அவர் விடை பெற்றுட்டார். நம்ம ராசிநாதன் தான் இருக்கட்டும், இருந்தாலும் அவருடைய தன்மையை நம்ம பார்க்கணும். நீதி நேர்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தவர் இப்போ 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு சென்றார். ஒரு மாத காலங்கள் இந்த ஏப்ரல் மாதம் 15 தேதி வரைக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன உபாதைகள், சின்ன சின்ன கடுமையான தாக்கங்கள்லாம் இருக்க தான் செய்யும். வெளியூர் பயணங்கள் அதிகமாக இருக்கும் சாமி, அலைச்சல் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம். ஏன்னா 3ஆம் இடத்துல ஒரு கிரகம் அல்ல 5 கிரகங்களின் கூட்டமைப்பு. உற்றார் உறவினர், இந்த ஃபங்க்ஷன், இது மாதிரிலாம் சொல்கிற மாதிரி சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது, இந்த மாதிரி ஃபங்க்ஷன், வேலை அமைப்பு தாண்டி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு நடந்தேறும். இதெல்லாம் எப்படி நடக்குது ஏது நடக்குதுன்ற மாதிரி மகர ராசிக்கு மட்டும் நிறைய, அதாவது எப்படி சொன்னால் சுப நிகழ்ச்சிகளில் எக்ஸ்ட்ராபெட்டிங் அப்படி சொல்கிற மாதிரி செலவீனங்கள் உயர்ந்து கொண்டு காணப்படும். இப்போவே அதுக்கான தாக்கம் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். ஐயா வரவும் இருக்கும், செலவீனங்கள் இருக்கும், அதையும் தெரிஞ்சுக்கணும். வரவு கொடுக்கக்கூடிய காலமும் வருது. முதல்ல ஆரம்பத்தில் செலவீனங்கள் தரா மாதிரி தெரியும், அப்புறம் வரவுகள் தரும். 2 பாகமாக நம்மளுக்கு வேலை செய்ய போகுது. மகரத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் 3ஆம் இடத்துக்கு செல்வதும், அங்கே ராசியது என்று சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய அவங்க, சூரியனோடு சனி என்று சொல்லக்கூடியலாம் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். இளைய சகோதரன் சகோதரிகளையோ அல்லது வேற்று மொழியாலோ வெளியாட்கள் மூலியமாகவோ சின்ன சின்ன தொந்தரவுகள், கடன் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு. சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் பெறுவதும், நம்ம ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான் அமர்ந்திருக்காரு, உச்சம் பெற்று காணப்பட்டு. புதன் பகவான் நீச்சகிதி வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய காலமும், அதனால் பெரிய நன்மை ஏற்படக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம். ஒரேவா சொல்லப்போனால் புதன் வக்கரம் நிவர்த்தி அடையும் போதே உங்களுக்கு தேர்வுகள் எல்லாமே என்னென்ன தேவையான விஷயங்கள் என்னென்னதோ அதெல்லாம் மாற்றி அமைச்சிடும். ஏப்ரல் 14 தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் நம்ம 3ஆம் இடத்துலேருந்து இடம்பெயர்ந்து 4ஆம் இடத்துக்கு சூரிய பகவான் உச்சம் அடைஞ்சிருவார். வேலை அமைப்பில் இருந்து வந்த தீராத பிரச்சனைகள், சொத்துக்களில் தீராத வந்த பிரச்சனைகள், வண்டி வாகனத்தில் தீராத பிரச்சனை எல்லாமே நின்று போயிடுச்சுன்னா இனிமேல் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். வண்டி வாகனம் வச்சுருக்கேன், நான் ட்ராவல்ஸ் வச்சுருக்கேன், என்னால் எந்த வேலையுமே எடுத்து செய்ய முடியல, எல்லாமே பிளாக் ஆகிட்டுருக்கு. இனிமேல் 1 by 1 உங்கள் பிளாக்லாம் மொத்தமே ஓப்பன் ஆகிடும் சார். 2ஆம் இடத்தை விட்டு ஒரு கிரகம் வெளியே செல்லுதுன்னா சனி பகவானுடைய தன்மை வெளியே சென்று பிறகு எல்லாமே உங்களுடைய பார்வையெல்லாம் வேறு லெவல் தான். செல்வங்கள் சேரத்துக்கான அமைப்பு தேட ஆரம்பிச்சிடும். இனிமேல் கவலையே படாதீங்க. மகரம், அதாவது ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவானுடைய அமைப்பு நல்ல இடத்துல இருக்கார், நான் இல்லைன்னு சொல்லலை. திருமண பந்தம் உறவுகளுக்காக காத்துட்ருக்கிறவங்க திருமண பந்தங்களை ஈஸியாக அமைக்கக்கூடிய அமைப்பு. டக்கு டக்கு டக்குன்னு முடியறதுக்கான காலம் என்று கூட சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால்
10 நாளில் 15 நாளில் குறுகிய காலத்தில் திருமண பந்தம் ஏற்படக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம். இதுவரைக்கும் தவறான விஷயங்களில் முன்னேற்ற பாதையை நாம் எடுத்துச்சிருந்தோம். எல்லாமே டஃப்பாகவே இருந்தது பாருங்கள். தடை 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 என்று சொல்லியிருந்த மொத்தமே தடைகள் அனைத்தும் உடைந்து உங்களுக்கு படிக்கட்டாக மாறப்போகுது. அதுவே உங்களுக்கு படிக்கட்டாக மாறி உங்களுக்கு பெரிய உயர்வான இடத்துக்கு எடுத்து செல்லப்போகுது. அதுக்கு சனி பகவான் ஒருவரே போதுமானது. வேறு எந்த கிரகமும் கொடுக்க தேவையில்லை சுவாமி, வேறு எந்த கிரகமும் தேவையில்லை. அவர் ஒருவரே போதும். நம்ம ராசிநாதனே 3ஆம் இடம், வண்டி வாகன சேர்க்கை, நிலபுலம் சேர்க்கை, விவசாய பிரச்சனையில் ஒரு பெரிய ப்ராப்ளமான விஷயங்கள் எல்லாமே கலைந்து செல்ல போகுது. வீடு, வண்டி, வாகனங்கள், போக்குவரத்து, மனைவி சார்ந்த விஷயம், குழந்தை பாக்கியம், திருமண பந்தம் எல்லாமே கைகூடக்கூடிய காலம் மகர ராசிக்கு வருது. திடீர் திருமண வாய்ப்பு, காதல் திருமணம் எல்லாமே கைகூடும் சாமி. இந்த சக்ஸஸ் லைஃப் என்று கூட சொல்லலாம். இந்த மாதத்துலேயே நீங்கள் அதில் கண்கூட பார்க்கலாம். தாயார் உடல் நலத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துக்க. நம்ம தாயார் உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாக இந்த மகர ராசிக்கு இருக்குது. ஒரு மாத காலங்கள் நம்மளுக்கு தொந்தரவு, 15 நாட்கள் தொந்தரவு கொடுக்கும். இந்த உஷ்ணம் சார்ந்த வியாதிகளும் நம்மளுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். இது வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்த செவ்வாய் பகவான் திருப்பி 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அவரும் வக்கர நிவர்த்தி அடையத்தால் தடையாக இருந்து வந்த விஷயங்கள் அனைத்தும் தடையாக இருந்தது பாருங்கள், அது அனைத்தும் இனிமேல் வெற்றிக்கு பாதிப்போம். நாமளே சுறுசுறுப்பாக இல்லைன்னா இனிமேல் சுறுசுறுப்பை ஏற்படுத்தும். கட்டக்கன்னு அந்த அடுத்த வெட்ட வேலைகள் என்னென்னக்குதோ, பிரிஞ்சு போன விஷயங்கள் என்னென்னக்குதோ அதெல்லாம் தளர்வு கொடுத்து திருப்பி ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடும். வேலை சுமை அதிகரிக்கக்கூடிய காலமாகும். வேலையில் நான் இப்போ டபுள் டியூட்டி செய்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. மகரம் தனித்து வாழ்ந்திருந்தாங்கல்ல, இனிமேல் மகரம் தனித்ததால் கூட்டு குடும்பத்தோடு வாழக்கூடிய பாக்கியம் ஏற்படும். ஃபேமிலியில் ஒதுக்கப்பட்டிருந்தவங்க அனைவருக்கும் இனிமேல் ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அமைப்பு. இப்போ பிரிந்திருந்த உறவுகள் 5 ஆண்டுகள் பிரிந்தவங்க கூட இந்த ஏப்ரல் மாதம் தேடி வந்துடுவாங்க. திருப்பியும் என்னன்னே தெரியல, திடீர்னு பார்த்தா சேர்ந்துட்டாங்க ஐயா. பேசாமல் இருந்தவங்க கூட பேசுகிறாங்க சுவாமி. எனக்கு இது அதிசயமாகுது, அபூர்வமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குதுன்ற மாதிரி அந்த ஆச்சரியப்படக்கூடிய தன்மைகள்லாம் இந்த மாதத்தில் நிறைய மாற்றங்கள் கிடைக்க போகுது. வங்கி சார்ந்த விஷயத்தில், லோன் சார்ந்த விஷயங்கள், தந்தையாருக்கும் நம்மளுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு, தந்தையார் சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை எல்லாமே பிளாக் ஆகிட்டுருக்கு. அதில் எதனா கிடைக்குமா கிடைக்காதா, எதிர்பார்த்திருந்த வேலைகள் அனைத்தும், தடையான வேலைகள் அனைத்தும் இனிமேல் சூடுபிடித்து செல்லக்கூடிய அமைப்பு. ஒரு வேகம் கிடைக்கும் பாருங்கள், அந்த வேகத்தை நீங்கள் பார்க்க தான் பாருங்கள் மகர ராசிகள். இந்த ஸ்பீட்னஸ் அப்படின்ற மாதிரி உங்களை தடுக்கிறதுக்கு ஆளே இல்லாமல் போய்டும். இந்த மாதம் ஏப்ரல் 15 தேதிக்கு அப்புறம் உயர்வினை தரக்கூடிய அளவுக்கு தொழிலில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். புதுசாக நம்ம அடிஷ்னலாக பிஸ்னஸ் செய்யறதுக்கான அமைப்புகள் தேர்வு வரும். இந்த வாக்குஸ்தானத்தில் இருக்கிறவங்க, இந்த கோர்ட்டு கேஸ், அதாவது சட்டம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்கலாம் ஒரு பெரிய மதிப்பு கிடைக்கின்ற அமைப்பு, அங்கீகாரம் கிடைக்குன்னு சொல்கிறோமில்ல, அங்கீகாரம் மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது. மகரம் இந்த மாதம் ஒளிரும். மகரத்தை தேடி வர்றவங்களுக்கும் இனிமேல் ஒளிரக்கூடிய காலம்தான். ஐயா, தன் சுமையோடு சேர்த்து அடுத்தவங்க சுமையை சேர்த்து சுமைக்கக்கூடிய தன்மை ஏற்படும் சுவாமி. அந்த சுகமான நினைவுகள் என்று சொல்கிறோமில்ல, அதுதான் குழந்தை பாக்கியம். அது சித்திக்கின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கப்போது நல்ல குட் ஆஃபர் டைம் என்று கூட சொல்லலாம். ஆஃபரான காலம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து செல்லக்கூடிய காலம் வந்து கொண்டு இருக்குது. செவ்வாய் பகவானும் கேது பகவான் அவரும் உடைய தன்மையெல்லாம் மாறுது. இப்போதைக்கு இழுபறியாக இருந்த சொத்து பிரச்சனை, இழுபறியாக இருந்த அண்ணன் தம்பி உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனைகள், தந்தையாருடைய பிரச்சனை எல்லாமே ஒட்டுமொத்தமாக நம்ம தனி கொடுத்தோன்னு வச்சுட்டு நம்மளை 5 வருஷமாக பாடாப்படுத்துதெல்லாம் ஒரு இந்த மாதத்தில் எல்லாமே கூட்டு முயற்சியோட எல்லா உறவுகளும் சேர்ந்து நம்மளை பார்க்கக்கூடிய காலம் வருதுங்க. கூட்டமைப்பு என்று கூட சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லணும்னா கூட்டமைப்பில் சேரக்கூடிய காலம் என்று சொல்லலாம். பிரிந்திருந்த உறவுகள் சேரக்கூடிய காலம், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய காலம். செலவீனங்கள் அதிகரித்தாலும் அது நன்மை தரக்கூடிய செலவீனங்களாக இருக்கும். தொழில் சேவை கண்டிப்பாக இருக்கும். தொழிலுக்கான வேலைகள் கண்டிப்பாக விரைவாக நடைபெறும். வீடு கட்டலுங்க, வீடு கட்டாமல் நின்று போச்சு, எல்லாமே கட்டின வீட்டை நான் கிரகப்பிரவேசம் போக முடியல நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு தெரியாமல் நாம் இந்த திக்குமுக்காடுவோம். என்னென்ன சுப நிகழ்ச்சிகள் நம்மளுக்கு தடையாக இருந்ததோ இவை அனைத்தையும் மகர ராசிக்காரங்க டக்கு 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 டக்குன்னு முடிச்சுட்டு வெளியே வருவாங்க. இதெல்லாம் எப்படி நடந்தது ஐயா, ஒன்றுமே புரியல சுவாமி அப்படின்ற மாதிரி தான் யோக்கங்கள் தெரியும்.
எப்படி இதெல்லாம் நடக்க போகுது, எப்படி இதெல்லாம் ஏற்றத்தை தரப்போகுது அப்படின்ற மாதிரி நினைவுகள் ஏற்படும். பிரச்சனையிலிருந்து நாம் விடுபடக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் சாமி. இந்த மாதம் சூரியன் 4ஆம் இடத்துல செல்லும் பொழுதெல்லாம் அரசாங்க தரப்பு உத்தியோகத்துக்காக நான் காத்துட்ருக்கேன். ரொம்ப நாளாக நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்ருக்கையா. அவர் உச்சம் பெற்று பார்வை நேரடியாக 10ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்கள் வேலை ஸ்தானம் ப்ரொமோஷனுக்காக காத்துட்டேன். ப்ரொமோஷன் கன்ஃபார்ம் பண்ணிங்க ஐயா. சட்டம் சார்ந்த காவல் பணி, இறைப்பணியில் இருக்கிறவங்க, அறநிலைத்துறையில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்கும் இந்த ஏப்ரல் மாதம் சிறப்பினை தரும். ஒரு 5 தேதி வரைக்கும் பொறுமையை கடைப்பிடிங்க. சனி சூரியனோட சேர்க்கை பெறுவது, ராகுவோட சேர்க்கை பெறும்போதெல்லாம் கொஞ்சம் சின்ன தகராறான விஷயங்கள்லாம் நடக்கணும். சண்டை சச்சரவுகள்லாம் இருக்கும். நான் இல்லைன்னே சொல்லலை. சனி சூரியன் சேர்க்கை எப்பொழுதெல்லாம் பெறும்போது சண்டை சச்சரவுகள் வரும். குடும்பத்தில் சண்டை சச்சரவு, வெளியே போனால் சண்டை சச்சரவுகள் வரும். நாமளே சும்மா இருந்தாலும் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள், இளைய சகோதரன் சகோதரி கிட்ட பிரச்சனை வரும். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். சில விஷயங்கள் வண்டி வாகனங்கள் சேர்க்கை பெறும். முதல் வண்டி வாகனங்களை சேர்க்கை பெற போது கண்டி வாகனம் வாங்கலாம், கண்டிப்பாக வாங்குவீங்க. அதுக்கான பாக்கியம் எல்லாம் ஏற்படும். கனரக வாகனங்களை வாட்டுறது, டிராவல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் புதிய முயற்சிகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. வேலையே இல்லாதவங்களாம் இனிமேல் சாதாரணமாக வேலை ஜாப்பை தேட போகிறாங்க. 10 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு நீங்கள் பிஸ்னஸ் மேனாக மாற போகிறீங்க. மகர ராசிக்கார் இழந்தவையும் அனைத்தையும் மீட்டெடுக்கிறதுக்கான ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த ஏப்ரல் மாதம் தொடங்க போதுங்க. தொடக்கம் என்றே எடுத்துங்க. இந்த மாதமும் உங்களுக்கு தொடக்கத்துக்கான அமைப்பு என்று கூட சொல்லலாம். புதிய கான்ட்ராக்ட், புதிய பிஸ்னஸ், புதிய முதலீடு எல்லாத்தையும் நம்மளுக்கு சக்ஸஸ் கொடுக்க போகுது. செல்வங்கள் சேரும். அதில் எந்த செலவீனங்கள் 80% இருக்கும், வரவு 120% இருக்கு ஐயா. தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கும். உங்களுக்கான ப்ராப்ளம்லாம் எதுவுமே கிடையாது. உறுதியோடு இந்த மாதம் நீங்கள் வெற்றி நடை போடக்கூடிய மாதமாக இருக்கும் சார். தைரியம் வெறியம் அதிகரித்து கொண்டே இருக்கும். செல்வங்கள் சேரும். கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள்லாம் கலைந்து சென்று மறக்கக்கூடிய தன்மை ஏற்படும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க அண்ணாமலையாரை வழிபட திருவண்ணாமலை சென்று வரணும். இல்லைனா லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடவும் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.